வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நிறைவு. 70% அதிகமான வாக்களிப்பு பதிவாகியுள்ளதாக தகவல். முதலாவது தேர்தல் முடிவை இன்று நள்ளிரவு வெளியிட நடவடிக்கை. அமைதியான முறையில் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபடுமாறு ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஆதரவாளர்களிடம் வேண்டுகோள். මේ මැතිවරණයේදී තාම මේ සාමකාමීව තමන්ගේ ඡන්දය පාවිච්චි කරලා කටයුතු කරන්නයි කියලා මම ඉල්ලා සිටිනවා. අහි වේරේන වේරාණී සම්මන්තිද කුදාචනං අවේරේනච සම්මන්ති ඒස ධම්මෝ සනත්තනෝ කිසි කෙනෙකුට සතුරුකම් කරන්න හොඳ නැහැ. அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் சட்டங்கள் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. போலீசார் தெரிவிப்பு. 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சகல செய்திகளையும் வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் கலையகம் தயாராக இருக்கின்றது. நமது நியூஸ் ஃபர்ஸ்ட் தேர்தல் கலையகத்திலிருந்து தகவல்களை வழங்குகின்றார் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் கிருஷாந்த் ராஜ். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இலங்கையின் 7வது ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் வாக்கெண்ணும் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் தான் உங்கள் அனைவரையும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் நேரடியாக சந்திக்கிறோம். இன்றைய தினம் குறிப்பாக 2014 ஆண்டு வாக்காளர் டாப்பின் பிரகாரமாக 1,50,44,490 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தார்கள். எனவே 70% அதிகமான வாக்குகள் நாடளாவிய ரீதியில் பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே கள நிலவரங்களை நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். காலை 7 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை வாக்களிப்பு நடவடிக்கைகளை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அது மாத்திரமல்ல, வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லும் அந்த காட்சிகளையும் அந்த தகவல்களையும் உங்களுக்கு நாங்கள் சேர்த்திருந்தோம். குறிப்பாக எங்களுடைய பிராந்திய செய்தியாளர்கள், எங்களுடைய அலுவலக செய்தியாளர்கள், அதே போன்று எங்களுடைய ரிப்போர்ட்டர்மார் 18,000 பேர் நாடு முழுவதும் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் இது தொடர்பான தகவல்களை நமக்கு தந்ததன் மூலமாக நாங்கள் கள நிலவரங்களை உடனுக்குடன் வழங்கியிருந்தோம். அந்த வகையிலே அது தொடர்பான செய்திகளை உங்களுக்கு முதலில் தருகிறோம். குறிப்பாக அமைதியான முறையில் செயற்பட்டு ஜனநாயகத்தை பாதுகாக்குமாறு 2 முக்கிய ஜனாதிபதி வேட்பாளர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள். வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ததற்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வாக்களிக்க செல்ல முன்னர் இன்று முற்பகல் மதமுலன பகுதியில் உள்ள தனது வீட்டில் சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார். பின்னர் தனது பெற்றோரை நினைவு கூறும் வகையில் அவர்களின் உருவ சிலைக்கு அருகில் சென்று மலரஞ்சலி செலுத்தினார். அதனையடுத்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மதமுலன டி.ஏ. ராஜபக்ச மத்திய கல்லூரிக்கு சென்று வாக்களித்தார். வாக்களித்த பின்னர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். தோல்வியடைய வரை சிறந்த முறையில் கவனிப்பதே எமது வெற்றியின் உன்னதமாகும். அதேபோன்று இது அமைதியான முறையில் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையில் நடைபெறும் தேர்தலாகும். ஆகவே இந்த தேர்தல் காலப்பகுதியில் அமைதியான முறையில் நடந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக் கொள்கின்றேன். அதேபோன்று நான் எனது கரங்களால் சுமக்கும் இந்த குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பது எனது பொறுப்பாகும். எனவே அவர்களை பாதுகாப்பது மற்றும் பாதுகாப்பான நாடொன்றை வழங்குவது எனது பொறுப்பாகும். அதற்காகவே நான் எனது அடுத்த வருடங்களை பயன்படுத்த எதிர்பார்க்கின்றேன். தேர்தலில் வாக்களிப்பதற்கு அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டைகளின் கட்டாய தேவை குறித்து ஜனாதிபதி இதன்போது கருத்து வெளியிட்டார்.
තන්ත්‍රක්‍රමයක් පිළිබඳව අපි විශ්වාසය තියුවේ ඒක திருட்டுத்தனமாக வாக்களிக்க முடியாத வகையில் இந்த முறையை எமது அரசாங்கமே அறிமுகப்படுத்தியது. அதனால் இது ஜனாதிபதிக்கும் சாதாரண ஒரு குடிமகனுக்கும் சமமானது. நியாயமான ஒரு தேர்தலுக்காகவே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேன வாக்களிக்க முன்னர் தனது வீட்டில் முதலில் சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார். அதன் பின்னர் பொலனறுவை வித்யாலோக விகாரையில் அமைக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களித்தார். ස්ථිරව අපි ජයග්‍රහණය කරනවා. உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம். துன்புறுத்தல்கள் அற்ற மிகவும் சிறந்த தேசம் ஒன்றை உருவாக்குவதே எமது நோக்கமாகும். எவருக்கும் துரோகம் அளிக்க மாட்டோம். இந்த தாய் நாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம். சமயங்கள் கூறும் விடயங்களுக்கு ஏற்ப சிறந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம். குறிப்பாக கல்வி அறிவுடைய சமூகம் ஒன்றை உருவாக்க நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம். ආත්මික සමාජයක් ගොඩනගමින් යහපාලනයක් මේ රටේ ඇති කිරීමටත් මම කැප වෙනවා. ஜனசித முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் பத்திரமுல்லே சீலரத்ன தேரர் இன்று முற்பகல் பத்திரமுல்லே ஸ்ரீ சுபூதி வித்தியாலயத்தில் வாக்களித்தார். அமைதியான தேர்தல் ஒன்றையே நாம் தொடர்ந்தும் விரும்புகின்றோம். எனவே வன்முறைகளில் ஈடுபட வேண்டாம் என அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். எவராவது ஒருவர் வெற்றி பெற்ற பின்னர் வெற்றி களிப்பில் ஈடுபட்டு காயம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். முன்னிலை சோசலிச கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் துமிந்த நாகமுவ ஹொரணை தலகல வீரமத்துவ பண்டார ஆரம்ப பாடசாலையில் வாக்களித்தார். எதிர்கால அரசியல் செயற்பாடுகளின் போது, குறிப்பாக மக்களின் பிரச்சினைகளின் போது மக்களுடன் இணைந்து செயற்பட முன்னிலை சோசலிச கட்சி தயாராக இருக்கின்றது. நாம் தொடர்ந்து மக்களுடன் உள்ளோம் என்பதை கூறுகின்றேன். இன்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது மக்கள் பிரதிநிதிகள் தத்தமது பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்குகளை அளித்த காட்சிகள் எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராக்களில் இவ்வாறு பதிவானது. நாடளாவிய ரீதியில் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதற்காக செயற்படுமாறு வாக்காளர்களிடமும் அரச உத்தியோகத்திடமும் போலீசாரிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் இதனை அமைதியான முறையில் நிறைவு செய்வோம். இது மக்களின் உரிமையாகும். சண்டையிட்டுக் கொள்ளும் தேர்தல் அல்ல. தேர்தலின் பின்னரும் நாம் அமைதியான முறையில் நடந்து கொள்வோம். மக்களின் நிலைப்பாட்டோடு புதிய யுகம் ஒன்றை ஆரம்பிக்க முடியும். එතන ඉඳන් අපිට ජනතාවගේ මතය අනුව අලුත් යුගයක් ආරම්භ අපි හැමෝටම ජය වේවා. ජය වෙනවා.
සියලු ජන කොට්ටාසයන් அனைத்தின மக்களும் சமாதானத்தை பாதுகாக்க வேண்டும். குழப்பமின்றி வெற்றி களிப்பில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக எமது நாட்டின் ஜனநாயகத்துக்கான புதிய பயணம் ஒன்று தேவைப்படுகின்றது. அதனை இந்த தேர்தல் மூலம் நிறைவேற்ற முடியும் என்பதில் எமக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டது போதும், ஒருவருக்கொருவர் குரோத மனப்பாங்கோடு நடந்து கொண்டதும் போதுமானதும். எனவே அவற்றை இல்லாதொழித்து சிறந்த தேசம் ஒன்றை உருவாக்குவதற்காகவே நாம் இந்த முறை வாக்களித்துள்ளோம். எமது நாட்டை பாதுகாத்து முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான உறுதியான மக்கள் பலம் உருவாகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த நாட்டின் நல்லாட்சியை உருவாக்கி புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதற்கு மைத்ரி நிர்வாகம் ஒன்று நாளைய தினம் உருவாகும். மைத்ரி பாலனையாக் உதா வேணுவா හෙට දින වෙනකොට. சுதந்திரம், ஜனநாயகம் மற்றும் நல்லாட்சியை கருத்தில் கொண்டு பொருளாதார குற்றவாளிகள் மற்றும் ஈழம்வாதிகளுக்கு எதிராக இன்று மக்கள் வாக்களித்துள்ளனர். சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்துடன் கூடிய மைத்ரி நிர்வாகம் ஒன்று நாளை முதல் ஆரம்பமாகின்றது என்பதனை பெருமையுடன் கூறுகின்றேன். மிகவும் அமைதியான முறையில் தேர்தல் நடாத்துவதற்கு நடவடிக்கை எடுத்த தேர்தல் ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் போலீசாருக்கும் நாம் நன்றி கூறுகின்றோம். අවශ්‍ය පරිසරය සකස් කිරීම සම්බන්ධයෙන් පහුගිය දින කීපය තුළ විවිධ நானும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விட்டு சென்றுள்ளதாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இணையதளங்கள் மூலமும் சில ஊடகங்கள் மூலம் பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டது. எனவே இந்த நாட்டு மக்கள் அது போன்ற போலி பிரச்சாரங்களுக்கு ஏமாறாமல் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வெற்றிக்காக செயற்பட்டிருப்பார்கள் என்பதில் எமக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ජයග්‍රහණය විශිෂ්ට ලෙස තහවුරු කරන බව මට විශ්වාසයි.
வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல மாகாணங்களிலும் அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமது வாக்குகளை பதிவு செய்த காட்சிகள் அடுத்து இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா யாழ்ப்பாணம் தெள்ளிப்பளை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கொல்லன் கலட்டி சைவ தமிழ் வித்தியாலயத்தில் இன்று தனது வாக்கை பதிவு செய்தார். மாவட்டபுரம் கொல்லங்கிரட்டி தமிழ்கலவன் பாடசாலையில் நானும் எனது மனைவியும் வந்து வாக்களித்திருக்கின்றோம். நான் வருகின்ற வழியில் பல வாக்கு அளிப்பு நிலையங்களை பார்த்தேன். மக்கள் இப்பொழுது அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய அறிவித்தலை ஏற்று பொது எதிரணி வேட்பாளருக்கு தங்களுடைய வாக்களை அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. அவர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழ் கட்டபிராயில் கலைமணி சன சமூக நிலையத்தில் வாக்களித்தார். இன்று ஒரு இலங்கைக்கு முக்கியமான ஒரு தேர்தல் நடைபெறுகின்றது. இதில் ஒன்றில் இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சவோ அல்லது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய மைத்திரிபால சிறிசேனாவோ வெல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று இன்னும் சொல்லப்படுகின்றது. ஆனால் நாங்கள் தமிழ் மக்கள் என்ற அடிப்படையில் இருவரில் எவர் வென்று வந்தாலும் கூட எங்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படுமான ஒரு பாரிய கேள்வி இருக்கின்றது. ஆனால் எதிர்த்தரப்பில் வெற்றியடைந்தால் ஜனநாயகம் வரும் என்று கூறுகிறார்கள். அந்த ஜனநாயகம் வடக்கு மாகாணத்துக்கு வருமா என்பது என்னுடைய ஒரு முக்கியமான கேள்வி. வடக்கு மாகாணத்திற்கு ஜனநாயகம் வர வேண்டுமாக இருந்தால் இங்கிருந்து ராணுவம் வெளியேற வேண்டும். அப்படி ஜனநாயகம் வருமாக இருந்தால் நிச்சயமாக அது தமிழ் மக்களுக்கும் நல்லொரு விடயமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். இதேவேளை பாரம்பரிய கைத்தொழில் மற்றும் சிறு கைத்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா யாழ்ப்பாணம் நாவலர் மணி மண்டபத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார். மக்கள் ரொம்ப அக்கறையோடு ஆர்வமாக வாக்களிக்கின்றார்கள். நான் பல இடங்களுக்கு போய் வந்திருக்கின்றேன். எப்படியும் ஒரு குறைஞ்ச ஒரு போற போக்கை பார்த்தால் குறைஞ்ச ஒரு 60% தாண்ட நினைக்கின்றேன். பெரும்பான்மையான மக்கள் சரியான சின்னத்துக்கு தான் வாக்களித்து வெற்றி வாய்ப்பை தருவார்கள். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் கிளிநொச்சி திருநகர் பொதுநோக்கு மண்டபத்தில் வாக்களித்தார். தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரி கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் இன்று தனது வாக்கினை பதிவு செய்தார். போலிங்கும் பரவாயில்ல, போலி இருக்கு, அலட்சியப்படுத்துவர்களும் இருக்கின்றார்கள். அவர் அலட்சியமாக நடுக தேர்தலில் இருக்கிறார்கள் தான். மற்றபடி மக்கள் இது ஒரு முக்கியமான தேர்தலாக கணிச்சுத்தான் செயல்படுகின்றார்கள். விசாரித்த அளவில் கணிசமான ஆட்கள் ஓட் பண்ணிக்கிறார். வடமாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் வை தவநாதன் சாந்தபுரம் கலைமகள் வித்தியாலயத்தில் இன்று வாக்களித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தில் இன்று தனது வாக்கினை பதிவு செய்தார். வடமாகாண சுகாதார அமைச்சர் பி சத்தியலிங்கம் வைரவ புளியங்குளம் கிராம அபிவிருத்தி சங்க கட்டடத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக் மன்னார் முசாலி கொக்குப்புடையான் தமிழ் வித்தியாலயத்தில் இன்று தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார். மன்னார் புனித சேவியர் ஆண்கள் கல்லூரியில் வடமாகாண சபை கடற்றொழில் அமைச்சர் ப டெனீஸ்வரன் இன்று வாக்களித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ப அரியநேத்திரன் மட்டக்களப்பு அம்பலாந்துறை கலைமகள் வித்தியாலயத்தில் இன்று வாக்களித்தார். மேல்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் கிரான் மகா வித்தியாலயத்தில் இன்று தனது வாக்கினை பதிவு செய்தார். மட்டக்களப்பு கருங்காலிச்சோலை ஸ்ரீ கிருஷ்ணா வித்தியாலயத்தில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் வாக்களித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சேனித்தம்பி யோகேஸ்வரன் புதுக்குடியிருப்பு வாணி வித்தியாலயத்தில் இன்று தனது வாக்கினை பதிவு செய்தார். பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் MLAM ஹிஸ்புல்லா காத்தான்குடி சிலோரியா வித்தியாலயத்தில் இன்று வாக்களித்தார். கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீத் அப்துல் மஜீத் கிண்ணியா முஸ்லிம் மகளிர் கல்லூரியில் இன்று தனது வாக்கினை பதிவு செய்தார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபிக் TB ஜாயா வித்தியாலயத்தில் இன்று வாக்களித்தார். கிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் S தண்டாயுதபாணி திருகோணமலை உவர்மலை விவேகானந்தா கல்லூரியில் இன்று வாக்களித்தார்.
இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 7வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்யும் வாக்களிப்பில் குறிப்பாக 1,50,44,490 பேர் வாக்களிக்க இம்முறை தகுதி பெற்றிருந்தார்கள். 12,134 வாக்களிப்பு நிலையங்களில் இன்று காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்களிப்பு நடவடிக்கைகள் சுமூகமாக இடம்பெற்றன. வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் 5,29,239 வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். ஊர்காவத்துறை, வட்டுக்கோட்டை, காங்கேசன்துறை, மானிப்பாய், கோப்பாய், உடுப்பிட்டி, பருத்தித்துறை, சாவகச்சேரி, நல்லூர், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி ஆகியன இந்த மாவட்டத்திற்கான தேர்தல் தொகுதிகளாகும். மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய தேர்தல் தொகுதிகளை உள்ளடக்கிய வன்னி தேர்தல் மாவட்டத்தில் 2,53,058 வாக்காளர்கள் தகுதி பெற்றிருந்தனர். திகாமடுள்ள தேர்தல் மாவட்டத்தில் 4,65,757 பேர் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருந்தனர். அம்பாறை, சம்மாந்துறை, கல்முனை, பொத்துவில் ஆகிய தொகுதிகள் இந்த மாவட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. சேருவில, திருகோணமலை மற்றும் மூதூர் தொகுதிகளை கொண்டமைந்த திருகோணமலை மாவட்டத்தில் 2,56,852 வாக்காளர்கள் இந்த முறை வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருந்தனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நிறைவு பெற்றுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் வாக்குப்பட்டிகள் வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் இன்று காலை முதல் வாக்களிப்பு தொடர்பான தகவல்களை வழங்கிய எமது பிராந்திய செய்தியாளர்கள், அதேபோன்று அலுவலக செய்தியாளர்கள் அந்த இடத்தில் தற்போது இருக்கின்றார்கள். அது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர்கள் வழங்கினார்கள். கொழும்பு மாவட்டத்தில் 15,86,598 பேர் வாக்களிக்க இன்று தகுதி பெற்றிருந்தனர். கம்பஹா மாவட்டத்தில் 16,97,537 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். 8,97,349 வாக்காளர்கள் களுத்துறை மாவட்டத்தில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இம்முறை தகுதி பெற்ற வாக்காளர்களின் எண்ணிக்கை 4,62,911 ஆகும். காலி மாவட்டத்தில் 8,19,666 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். 6,23,818 வாக்காளர்கள் மாத்தறை மாவட்டத்தில் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். பதுளை மாவட்டத்தில் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,20,486 ஆகும். மொனராகலை மாவட்டத்தில் 3,39,797 வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்காக வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். அனுராதபுரம் மாவட்டத்தில் வாக்களிக்க தகுதி பெற்ற வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,07,125 ஆகும். 3,07,125 பேர் இந்த முறை பொலனறுவை மாவட்டத்திலிருந்து வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். கண்டி மாவட்டத்தில் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலுக்காக 10,49,160 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். மாத்தளை மாவட்டத்தில் 3,79,675 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். 5,79,675 வாக்காளர்கள் நுவரெலியா மாவட்டத்தில் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். குருநாகல் மாவட்டத்தில் 12,66,443 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். புத்தளம் மாவட்டத்தில் 5,53,009 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இரத்தினபுரி மாவட்டத்தில் 8,10,082 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 6,49,878 பேர் கேகாலை மாவட்டத்தில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர்.
தற்போது 1400 அதாவது நாடளாவிய ரீதியில் 1419 வாக்கெண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாக்கெண்ணும் நிலையங்களில் தற்போது வாக்கெண்ணும் பணிகள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிட்டிருந்தார், நள்ளிரவு வேளையில் முதலாவது உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவை வழங்க முடியும் என குறிப்பிட்டிருந்தார். அதேபோன்று தபால் மூல தேர்தல் முடிவினை இரவு 10 மணி அளவில் வெளியிட எதிர்பார்ப்பதாக தேர்தல்கள் ஆணையாளர் கூறியிருந்தார். இருப்பினும் தற்போது வாக்கெண்ணும் பணிகள் மிகவும் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு அருகாமையில் எங்களுடைய செய்தியாளர்கள் இருக்கின்றார்கள். எனவே அந்த செய்தியாளர்களுடைய தகவல்களை இப்போது நாம் அறிந்து கொள்ளலாம். இன்று காலை 7 மணி முதல் ஆரம்பமான வாக்குப்பதிவுகள் 4 மணியுடன் நிறைவடைந்ததை அடுத்து வாக்குப்பெட்டிகள் வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. யாழ் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள பிரதான வாக்கெண்ணும் நிலையத்தில் 44 பிரிவுகளாக வாக்கெண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தீவக பகுதியில் வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்ததை அடுத்து நெடுந்தீவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கெண்ணும் நிலையத்திற்கு வாக்குப்பெட்டிகள் கொண்டுவரப்பட்டன. வாக்குப்பெட்டிகளை கொண்டு வருவதற்கு விமானப்படையினரின் ஒத்துழைப்பு பெறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். தற்பொழுது வாக்குப்பெட்டிகள் வாக்கெண்ணும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. தற்போது தபால் மூல வாக்குகள் எண்ணும் நடவடிக்கைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி வளாகத்தினை சூழ போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு நடவடிக்கையிலே ஈடுபட்டிருப்பதனையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நியூஸ் போஸ்டோடு இணைந்திருங்கள். மேலதிக தகவல்களை உடனுக்குடன் தருவதற்காக நாம் தயாராக இருக்கின்றோம். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து விக்னேஸ்வரன் கஜீபன். ஏறத்தாழ 59% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த அடிப்படையில் எங்களுடைய வாக்கெண்ணும் நடவடிக்கைகளை நாங்கள் ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொண்டுள்ள அதே வேளையில் தபால் மூலமான வாக்கெண்ணும் நடவடிக்கையானது நான் ஏற்கனவே கூறியதன் பிரகாரம் பிற்பகல் 4:30 மணி அளவிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்துக்குள் உள்ளடங்கும் கிளிநொச்சி மாவட்டத்தில் கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலக கட்டட தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பிரதான வாக்கெண்ணும் நிலையத்தில் வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதில் 7 பிரிவுகளாக வாக்கெண்ணும் பணிகள் இடம்பெறுகின்றன. கிளிநொச்சி மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்புகள் யாவும் நிறைவேற்று தற்பொழுது வாக்குப்பட்டிகள் எண்ணப்படுவதற்காக எடுத்து வருகின்ற காட்சிகளை இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே கிளிநொச்சி மாவட்டத்தில் காலை 7 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை மக்களுக்கான வாக்களிப்புக்குரிய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. அமைதியான முறையிலே மக்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தங்களுடைய வாக்களை பதிவு செய்திருந்தார்கள். சுதந்திரமானதும் நீதியானதுமாக கிளிநொச்சி மாவட்டத்திலே இன்றைய தினம் வாக்குகள் யாவும் பதியப்பட்டிருந்தன. தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கிளிநொச்சியில் இருந்து சப்த சங்கரி. இதுவரையில் 70% மேற்பட்டதான வாக்குகள் எங்களுடைய மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 7 மணிக்கு முதலாவது வாக்கெண்ணல் நடவடிக்கைகளை ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். அவ்வாறு ஆரம்பிக்கப்படுகின்றதான வாக்கெண்ணல் கடமைகள் முதலாவது முடிவு நாங்கள் 11 மணிக்கு அறிவிக்கக்கூடியதாக அமையும் என்று நான் நம்புகிறேன். வன்னி தேர்தல் மாவட்டத்தின் முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரதான வாக்கெண்ணும் நிலையத்தில் 7 பிரிவுகளாக வாக்கெண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே இன்று ஜனாதிபதி தேர்தல் மிகவும் அமைதியாகவும் சிறப்பாக நடைபெற்றது. மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்திருந்தார்கள். நமது மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 74.78% தமது வாக்குகளை பதிவு செய்தார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 6 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலிருந்தும் வாக்குப்பெட்டிகள் தற்போது வாக்கு எண்ணுகின்ற மத்திய நிலையமான முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்துக்கு கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த வாக்கெண்ணுகின்ற மத்திய நிலையத்தை சூழவும் விசேட அதிரடிப்படையினர் தமது காவல் கடமையில் ஈடுபட்டிருக்கின்ற அதே நேரம் உள்பகுதியிலே போலீசார் தமது பணிகளில் ஈடுபட்டு இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. நியூஸ் பஸ் செய்திகளுக்காக முல்லைத்தீவிலிருந்து விஜயகுமார் மதிவதனன். வன்னி தேர்தல் மாவட்டத்தின் வவுனியாவில் வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்ததை அடுத்து வவுனியா மாவட்ட செயலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரதான வாக்கெண்ணும் நிலையத்திற்கு வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன. 15 நிலையங்களில் வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் இடம்பெறுவதோடு இவற்றில் 6 நிலையங்களில் தபால் மூல வாக்கெண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன.
குறிப்பாக வவுனியாவின் அனைத்து பிரதேசங்களிலும் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு முன்னால் பாதுகாப்பு பணியில் போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். மாவட்ட செயலகத்தில் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். வவுனியாவிலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக நவரத்தினம் கபிலநாத். மன்னார் மாவட்டத்தில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் நிறைவடைந்ததை அடுத்து மாவட்ட செயலகத்திற்கு வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன. பன்னி தேர்தல் மாவட்டத்தின் மன்னார் மாவட்ட செயலகத்தின் 6 பிரிவுகளில் வாக்கெடும் நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாகிய தேர்தல் மன்னார் மாவட்டத்தில் எவ்வித வன்முறைகளும் இன்றி இன்று மாலை 4 மணிக்கு நிறைவேற்றுகிறது. குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் 70 வாக்கெடுப்பு நிலையங்களில் மக்கள் தமது வாக்கினை பதிவு செய்திருந்தார்கள். வாக்கெடுப்பு நிலையங்களிலிருந்து வாக்குப்பட்டிகை தற்போது வாக்கெடுப்பு நிலையத்துக்கு எடுத்து வரப்பட்டுள்ளன. வாக்கெடுப்பு நிலையமாக இருக்கின்ற மன்னார் மாவட்ட செயலகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. குறிப்பாக ஆயுதம் ஏந்திய போலீசார் மற்றும் விசேட போலீஸ் அதிரடிப்படையினர் இங்கே பாதுகாப்பு கடமைகள் ஈடுபடுத்தப்பட்டனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ராசுதர ஜேர்வன் மன்னார் மாவட்டத்தில் இருந்து. அது ஜெரோபன். உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் மூலமாக தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க நாம் தயாராக இருக்கிறோம். மும்மொழிகளிலும் முந்திக்கொண்டு கடந்த தேர்தல்களை போன்ற இம்முறையும் வழங்க நியூஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் கலையகம் தயாராக இருக்கிறது. இம்முறை ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை ரத்மலான ஸ்டைன் கலையகத்திலிருந்து வழங்குவதற்கு நாம் காத்திருக்கிறோம். அது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு ஸ்டைன் கலையகத்தில் இருக்கின்றார் எங்களுடைய அலுவலக செய்தியாளர் கஜமுகன். தற்போது கஜமுகனோடு இணைந்து கொள்வோம். கஜமுகன், வணக்கம். வணக்கம் கஜமுகன். தெற்காசியாவினுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஸ்டெயின் கலையகத்திலிருந்து இவரிடம் ஜனாதிபதி தேர்தலை நேரடியான நிலவரங்களை தருவதற்காக நாங்கள் இன்றைய இந்த நாளினை ஒதுக்கி இருக்கின்றோம். உங்கள் சக்தி பிரம்மாண்டமாக வர இருக்கிறது. நான் நினைக்கின்றேன், சர்வதேச ரீதியிலே மிகப்பெரிய ஒரு கலையகத்திலிருந்து தேர்தல் நேரடி நிகழ்ச்சிகளை நடத்திய பெருமை எமது சக்திக்கு ஒதுக்கப்படுகிறது இன்றிலிருந்து. இதை செய்விப்பதற்கு நாங்கள் விதவிதமான கட்டமாக இதனை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஒன்று, இங்கே மயூரன், மஹினா மற்றும் தமிரா ஆகியோருடைய எங்களுடைய டீம் இருக்கிறது. இங்கே இந்த குழு நேரடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய புள்ளி விவரங்களை, அதாவது தேர்தல் முடிவுகளை அவர்கள் அறிவிப்பார்கள் 3 மொழிகளிலும். ஆகவே விரைவாக அவை கிடைக்கப்பெறும். உடனடியாக அது சொல்லும் போது எப்படி திரை வடிவத்திலே வரும் என்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். கிராபிக்ஸ் இந்த திரை வடிவத்தில் வருவதற்கென்று ஒரு புதிய நவீன தொழில்நுட்பத்தை முதலாக இலங்கையிலே உங்கள் சக்தி டிவி நிறுவுகிறது. அதனால் நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பகுதியிலே அங்கே தொழில்நுட்பவியலாளர்கள், கம்ப்யூட்டர் கணினி விற்பனர்கள் இருக்கின்றார்கள். அங்கே வரக்கூடிய முடிவுகளை உடனடியான நிறத்தரவு அடிப்படையிலே வெளிப்படுத்தும் ஒரு புதிய தொழில்நுட்பத்தில் அவர்கள் இங்கே செயற்பட இருக்கின்றார்கள். முடிவு கிடைத்தவுடன் கிராபிக்களை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, சோசியல் மீடியா என்று சொல்லப்படக்கூடிய சமூக இணையதளங்கள் அனைத்திலுமே இந்த முடிவுகளை கொண்டு வருவதற்கு உங்கள் சக்தி டிவி தயாராக இருக்கின்றது. ட்விட்டர், ஃபேஸ்புக் மற்றும் இணையதளங்களில் www.newsfirst.lk என்கிற இணையதளத்தினூடாக நீங்கள் சென்று பார்க்கக்கூடிய அனைத்து வல்லமைகளையும் நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம். இது தவிர முடிவு கிடைத்து விட்டது. அதனை முழுமையாக பார்த்து திரை வடிவத்திலே அதை அனுமானிப்பதற்கென்று ஒரு வடிவமைப்பை தேவை என்று நீங்கள் கேட்கலாம். அதனை நெறிப்படுத்தி கொண்டு வருவதற்கு நாங்கள் இன்னும் ஒரு புதிய தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வெவ்வேறு வெற்றி பெறக்கூடிய கட்சிகளினுடைய விடயங்களை அறியத்தர இன்னும் ஒரு பிரம்மாண்டமான மேடை ஒன்றை நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, கிடைத்தவுடன் அது சம்பந்தமான அனைத்து தரவுகளையும் முன்னோக்கி நகர்ந்து பின்னோக்கி தெரியப்படுத்துவதற்கு எமது அனுபவம் வாய்ந்த ஊடகவியலாளர் குழாம் இங்கே இருக்கின்றது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜே ஸ்ரீரங்கா அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அதே நேரம் இலங்கையின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஒருவரான அசோக் டயஸ் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். 20 வருடங்கள் பாராளுமன்ற செயற்பாடுகளிலே தனது அனுபவத்தை கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீபால் இங்கே இருக்கின்றார். அதே நேரம் எங்களுடைய நண்பன் ரொஷானும் இங்கே இருக்கின்றார். அவர் இதனை நகழ்த்தி செய்வார்கள். எனவே இது சம்பந்தமான விடயங்களை மறைவு தருவோம். ஆனால் இம்முறை மைத்ரி என்று சொல்வது சிங்களத்தை பொறுத்த மட்டில் நேர்மையான நியாயமான ஒன்று. அப்படி என்றால் மைத்ரி ஆட்சியா வளமான எதிர்காலமான என்ற கேள்விதான் முக்கியம் பெறுகின்றது. அது சம்பந்தமான விடயங்களை அறிய தருவதற்கும் இந்த தேர்தல் எந்த வகையிலே பார்க்கப்பட போகிறது என்பது பற்றியும் நமக்கு இப்போது நமது சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஸ்ரீரங்கா அவர்கள் இப்போது தெரிவிப்பார்கள். இந்த தேர்தல் உண்மையில் பார்க்கின்ற பொழுது உண்மையில் அதிகூடிய வாக்குகள் இந்த முறை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிகூடிய வாக்குகள் பதிவு செய்வதற்கு உண்மையை பார்த்திருந்தால் கடந்த ஜனாதிபதி தேர்தலை பார்த்தோமா இருந்தால், அதாவது ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களும் தான் குறைந்த வாக்குகளினால் வெற்றி பெற்ற ஜனாதிபதிகள். சந்திரிகா அம்மையாரை பார்த்தோம் என்றால் 62% வாக்குகளை பெற்றிருந்தார். ஆனால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் பிரேமதாஸ் அவர்களும் 50.1%
பெற்று குறைந்த வீதத்தில் வென்ற ஜனாதிபதி இருவரும் தான் குறைந்த வீதத்தில் வென்றவர்கள். இவர் யுத்தத்தை முடித்ததென்று இந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறிய பொழுதும் அவருக்கு 62 வீதமான வாக்குகள் கிடைக்கவில்லை. சந்திரிகா அம்மையாருக்கு தான் அதிக வாக்கு. இந்த முறை நீங்கள் தேர்தலை பார்த்தா கூட 70 வீதம் வந்திருப்பது அது தற்பொழுது இருக்கிற ஜனாதிபதி அவர்களுக்கு சாதகமான நிலைமையை ஏற்படுத்தாது. அதாவது ஒரு 50 வீதமான வாக்குகள் விழுந்திருந்தால் அது ஜனாதிபதி அவர்களுக்கு சாதகமாக இருந்தது. 70 வீதமான வாக்குகள் வந்தது, அதிகப்படியான வாக்குகள் பதிவாயிருக்கிறது ஜனாதிபதி தேர்தல். ஆமா, எனவே ஒட்டுமொத்தமாக இந்த புலனர்வை பார்த்தோம்னா 85 வீதம், ஹம்பாந்தோட்டையில் 65 வீதம், மாத்தளையில் 70 வீதம், நூரையால் 70 வீதம், வடகிழக்கில் 70 வீதம் என்று பார்க்கின்ற பொழுது, கம்பஹாவில் அதிகூடிய வீதம் என்று பார்க்கின்ற பொழுது, கொழும்பு போன்ற பிரதேசங்கள்லாம் 70 வீதம் விழுந்திருப்பது தற்பொழுது இருக்கிற ஜனாதிபதி அவர்களுக்கு சாதகமான நிலைமை மிகவும் அரிதாக காணப்படுகின்ற. அதிகூடிய வாக்குகள் விழுவது கூடுதலாக எதிர்க்கட்சியின் பக்கம் போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. நீங்கள் கூறுவது சரியா பிழையா? நமக்கு வாக்குகள் கிடைத்தவுடன் நேரடியாக தரப்போகிறோம். தேர்தல் ஆணையாளர்களுடைய உத்தரவின்படி நான் நினைக்கின்றேன் 10 மணிக்கு சரி அண்ணளவாக முதலாவது பெறுபவரை, அதாவது தபால் மூல வாக்கின் பெறுபவரை கணிக்கக்கூடியதாக இருக்கும். அது முழுவதுமாக மாவட்ட ரீதியில் வந்தவுடன் நாங்கள் அனுமானித்து கூறக்கூடிய அனலைசிங் பார்ட் நாங்கள் தயாராக வைத்திருக்கின்றோம். இடையில் தொடர்ந்து நமது சிறப்பு விருந்தினர் உரையாடப் போடுவோம் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து முனைந்திருங்கள். உலகின் பிரம்மாண்டமான தேர்தல் நேரடி ஒளிபரப்பினை தருவது உங்கள் சக்தி டிவி. இணைந்து கொள்வோம். நன்றி கஜமோகன், எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக. இவ்வாறு பிரம்மாண்டமான மேடை, பிரம்மாண்டமான கலையகம் முதற் தடவையாக இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேர்தல் முடிவுகளை மிகவும் தெளிவாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் துணைப்பொருளில் உங்களுக்கு வழங்க, மும்மொழிகளிலும் வழங்க நாம் தயாராக இருக்கிறோம் என்ற அந்த செய்தியையும் உங்களுக்கு தருகிறோம். அடுத்து நாங்கள் ஏற்கனவே சில பகுதிகளை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அதாவது வாக்குப்பட்டிகள், வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு எடுத்து செல்லப்பட்ட காட்சிகளும் எமது செய்தியாளர்கள் வழங்கிய தகவல்களையும் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இன்னும் சில பகுதிகளில் வாக்கெண்ணும் பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்ட காட்சிகள் அடுத்து. திகாமடுள்ள மாவட்டத்தில் வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்த பின்னர் ஹார்த்தி தொழில்நுட்ப கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள பிரதான வாக்கெண்ணும் நிலையத்திற்கு வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன. 39 பிரிவுகளாக வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதுடன் 10 பிரிவுகளில் தபால் மூல வாக்குகள் எண்ணப்படுகின்றன. அம்பாறை திகாமடுள்ள தேர்தல் மாவட்டத்தின் வாக்களிப்புகள் அனைத்தும் நிறைவடைந்து தற்பொழுது வாக்குப்பட்டிகள் ஹாடி தொழில்நுட்ப கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஹாடி தொழில்நுட்ப கல்லூரி அம்பாறை மாவட்டத்தின் பிரதான வாக்கெண்ணும் மத்திய நிலையமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. பிரதான வாக்கெண்ணும் மத்திய நிலையத்திலே 29 வாக்கெண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 10 வாக்கெண்ணும் நிலையங்களிலே தபால் மூல வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. ஏனைய 19 வாக்கெண்ணும் நிலையங்களிலே ஏனைய வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. இன்றைய தேர்தலை பொறுத்தவரை அம்பாறை மாவட்டத்தில் ஒரு சுமூகமான தேர்தல் காணப்பட்டது. 70 வீதமான வாக்குகள் அம்பாறை மாவட்டத்தில் இதுவரை பதிவாக இருக்கின்றன. தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளோடு இணைந்திருங்கள். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான செய்திகளை உங்களுக்கு உடனுக்குடன் தருவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் என்றுமே தயாராக இருக்கின்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக அம்பாறை மாவட்டத்திலிருந்து நான் டில்ஷான். இன்று 4 மணியுடன் வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்ததை அடுத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாக்குப்பட்டிகள் வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள பிரதான வாக்கெண்ணும் நிலையத்தில் 33 உப பிரிவுகளாக வாக்கெண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. பொதுவாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் தேர்தல் நடவடிக்கைகள், வாக்களிப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் பூரணப்படுத்தப்பட்டு தற்போது வாக்குப்பட்டிகள் அனைத்துமே வாக்கெண்ணும் நிலையத்துக்கு எடுத்து வரப்பட்டிருக்கின்றன. இதிலே இறுதியாக கிடைத்த அறிக்கையின்படி 60.30 வீதத்திற்கு வாக்குகள் வாக்களிக்கப்பட்டுள்ளது. தற்போது தபால் மூல வாக்களிப்புகள் எண்ண ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு ஏனைய 5 வாக்கெடுப்பு நிலையங்களிலும் தற்போது வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்திலே இன்று இடம்பெற்ற இந்த தேர்தலில் முடிவுகளை பெறுவதற்காக தற்போது வாக்கெண்ணும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றது. ஆகவே இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ச்சியாக தருவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் தயாராக உள்ளது. ஆகவே நியூஸ் ஃபர்ஸ்டுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக மட்டக்களப்பில் இருந்து சாமி தமிழ் ராவேந்திரன். திருகோணமலை மாவட்டத்தின் 2 பிரதான வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன. திருகோணமலை விபுலானந்தர் மகா வித்தியாலயத்திலும் திருகோணமலை மாவட்ட செயலகத்திலும் வாக்கெண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. திருகோணமலை மாவட்டத்தில் சுமார் 65 வீதம் வாக்களிப்பில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை திருவண்ணாமலை மாவட்டத்தில் சீரான காலநிலை நிலவியதனால் வாக்களிப்பிற்காக மக்கள் சுறுசுறுப்புடன் ஈடுபட்டிருந்தனர். திருவண்ணாமலை நியூஸ் செய்திகளுக்காக கிண்ணியா அல் அக்ஸா கல்லூரி 3 ஆஷிக் அப்துல் வதூத்.
2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல வாக்கு நிலையங்களும் வாக்கெடுப்பு நிறைவடைந்த நிலையில் தற்பொழுது வாக்கு நிலையங்களிலிருந்து வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் பதுளை தேர்தல் காரியாலயத்துக்கு எடுத்துச் செல்வதை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருந்தது. காலை வேளையிலிருந்து மக்கள் அமைதியான முறையிலும் பாதுகாப்பான முறையிலும் வாக்களித்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது. குறிப்பாக விசேட போலீஸ் பாதுகாப்பு படையினரும் கடமையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக பண்டார்வளியிலிருந்து நவராஜ். வாக்களிப்புகள் முடிவடைந்து வாக்குப்பெட்டிகள் வாக்கெண்ணும் நிலையமான நுவரெலிய காமினி மத்திய மகா வித்தியாலயத்துக்கு கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இங்கு வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் கிடைக்கப்பெற்றதுடன் வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என நுவரெலியா மாவட்ட தெரிவு அத்தாட்சி அலுவலர் டிபிஜி குமாரசிறி அவர்கள் எம்மிடம் தெரிவித்தார். மேலும் பாதுகாப்பு கடமைகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்கும் அமைதியான சூழல் நிலவுகின்றது. தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயங்களை உடனுக்குடன் தருவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் நாம் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகள் நுவரெலியா மாவட்டத்திலிருந்து ராஜேஸ்வரன் ரஞ்சன். இன்று காலை கொழும்பில் உள்ள 71 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் ஆரம்பமாகின. இன்றிரவு 7 மணி முதல் வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று இன்று மாலை 4:30 மணிக்கு தபால் மூல வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகின. கொழும்பு ரோயல் கல்லூரியில் இவை இடம்பெறுகின்றன. இரவு 10:30க்கு தபால் மூல தேர்தல் முடிவுகளை வெளியிட முடியும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தேர்தல் வாக்களிப்பு நடவடிக்கைகள் நிறைவு பெற்றதன் பின்னர் தேர்தல்கள் செயலகத்தில் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து கருத்து வெளியிட்டார். அடையாளம் தெரியாத சிலரினால் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லும் மக்கள் தடுக்கப்படுகின்ற பிரச்சினை சிலர் மத்தியில் இருந்தது. தேர்தலுக்கு முன்னரே இது குறித்து அச்சம் தெரிவிக்கப்பட்டது. எனினும் அவ்வாறான இடையூறுகள் விளைவிக்கப்பட்டதாக எமக்கு எவ்வித முறைப்பாடுகளும் கிடைக்கவில்லை. அதேபோன்று போலியான வாக்குச்சீட்டுகளை வாக்குப்பெட்டிகள் நிரப்புவதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாக பல முறைப்பாடுகள் கிடைத்தன. அவை போலியான விடயங்கள் என்பதனை மக்கள் அறிந்துள்ளனர். வாக்குப்பெட்டிகளை மாற்ற முடியும் எனவும் வாகனங்களில் ஏற்றியுள்ளதாகவும் எமக்கு தற்பொழுது முறைப்பாடு கிடைக்கின்றது. எனினும் அதனை ஒருபோதும் நம்ப வேண்டாம் என்பதனை கூறுகின்றேன். அவை பொய்யான விடயங்கள். ஆகவே வாக்குச்சீட்டுகளை சரியாக கணக்கெடுத்து சரியான பெறுபேறுகளை வெளியிடுவோம் என்பதனை கூறுகின்றேன். எந்த ஒரு இடத்திலும் வாக்களிப்பை ரத்து செய்ய வேண்டிய அவசியமில்லை. பிரச்சனைகள் ஏற்பட்டதாக ஒரு தெரிவத்தாட்சி அதிகாரி கூட எமக்கு ஃபேக்ஸ் மூலம் அறிவிக்கவில்லை. அதேபோன்று அனைத்து ஊடக அமைப்புகளும் எதிர்க்கட்சியின் செயற்பாட்டாளர்களும் அரசாங்கத்தின் செயற்பாட்டாளர்களும் வாக்களிப்பு சிறந்த முறையில் இடம்பெற்றதாக கூறியுள்ளனர். பாரிய சம்பவங்கள் பதிவாகவில்லை என்றும் கூறியுள்ளனர். அனைத்து கண்காணிப்பு குழுக்களும் அதனையே கூறியுள்ளன. தபால் மூல வாக்கெண்ணும் பணிகளை மாலை 4:30க்கு நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். எனவே அதன் பெறுபேறுகளை இரவு 10 மணி முதல் வெளியிட முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று தொகுதி ரீதியிலான வாக்கெண்ணும் பணிகள் 7 மணிக்கு ஆரம்பமாகியுள்ளமையினால் நள்ளிரவில் அல்லது 11 மணிக்கு வெளியிட சந்தர்ப்பம் இருக்காது. மிக விரைவில் அனைத்து தொகுதிகளுக்கான முடிவுகளையும் வெளியிட நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இறுதி முடிவு சில வேளை நாளை காலையில் வெளியிடப்படும் அல்லது மதிய வேளையாகும், சில வேளை மாலையாகலாம். வாக்கெண்ணும் பணிகள் நிறைவடையும் வரை எவராலும் சரியான முடிவுகளை வெளியிட முடியாது என்பதனை நான் கூறுகின்றேன். எனவே எவரும் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்ற இன்றைய தினத்தில் பாரிய வன்முறை சம்பவங்கள் எதுவும் பாரிய அளவில் பதிவாகி இருக்கவில்லை. இருந்தாலும் சில பகுதிகளில் சில சட்டவிரோத சம்பவங்கள் பதிவாகி இருந்தன. புத்தளம் அனுராதபுரம் பிரதான வீதியில் 2ஆம் மைல்கள் பகுதியில் இன்று அதிகாலை சிலர் பாரிய மரம் ஒன்றை வெட்டி வீழ்த்தியிருந்தனர். இதன் காரணமாக இந்த வீதியூடான போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டது. அதன் பின்னர் புத்தளம் போலீசாருடன் இணைந்து பிரதேசவாசிகள் மரத்தை அகற்றிய பின்னர் போக்குவரத்து வளமைக்கு திரும்பியது. வனஜீவராசிகள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் மொனதாகலை மாவட்ட இளைஞர் முன்னணியின் தலைவர் புன்சத மகாகும்பர் ஆகியோருக்கு இடையில் இன்று முரண்பாடு ஏற்பட்டது. தேர்தல் முடிவை நாங்கள் உடனுக்குடன் முந்திக் கொண்டு வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் கலையகம் தயாராக இருக்கிறது. எனவே நியூஸ் ஃபர்ஸ்டோடு இணைந்திருங்கள். சக்தி டிவி, சிரசு டிவி, எம்டிவி ஸ்போர்ட்ஸ் மும்மொழிகளிலும் உங்களுக்கான தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்குவோம். அது மாத்திரமல்ல, 7வது ஜனாதிபதி யார் என்பதை முதலில் கூறப்போவதும் எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே இணைந்திருங்கள். இது தொடர்பான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் வழங்க காத்திருக்கிறது. தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்தில் கிருஷாந்த் ராஜ் மற்றும் தாரணி. கிருஷாந்த் ராஜ், உங்களுக்கான சந்தர்ப்பம் இப்போது. நன்றி ஜெஃப்ரி. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து தகவல்களையும் வழங்கியமைக்கு. சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்டு இன்றுடன் 6 வருடங்களாகின்றன.
சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த அனைவரது மனங்களிலும் நீங்காத இடம் பிடித்துள்ளார். ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் திகதி சண்டே லீடர் பத்திரிகையின் தலைமை ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க வழமை போல திகிவளை ஆத்திரிய வீதி ஊடாக பத்திரிகை அலுவலகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். முற்பகல் 10:25 ஊடக சுதந்திரம் தொடர்பாக பல கேள்விகளை எழுப்பிய லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டார். சிரேஷ்ட ஊடகவியலாளராக மாத்திரமல்லாது மனிதாபிமானம் மிக்க மனிதராகவும் செயற்பட்டு லசந்த விக்ரமதுங்க பல்துறைசார் திறமைகளினால் முழுமையடைந்த ஒருவராக திகழ்ந்தார். உண்மைகளை முதலில் வெளிப்படுத்துவதற்கு லசந்த விக்ரமதுங்க சண்டே லீடர் பத்திரிகையூடாக செயற்பட்டார். குற்றவாளி சமூகத்தில் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் பின்வாங்காமல் தனது பத்திரிகையூடாக லசந்த விக்ரமதுங்க தைரியமாக வெளிப்படுத்தினார். இவ்வாறான அவரின் ஊடக சேவையை கௌரவிக்கும் வகையில் ஊடக சுதந்திரத்திற்கான யுனெஸ்கோவின் குயிலமோகேனா விருது மற்றும் நேஷனல் பிரஸ் கிளப் பிரஸ் ஃப்ரீடம் விருது ஆகிய விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டன. MTV MBC ஊடக வலையமைப்பின் தெப்பானம கலேகம் மீதான தாக்குதலின் போதும் லசந்த விக்ரமதுங்க இவ்வாறு குரல் எழுப்பியிருந்தார். இவ்வாறான வன்முறைகளுக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும். இது முதலாவது சந்தர்ப்பம் அல்ல. இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இது இறுதியாகவும் இருக்காது. ஆயினும் இதனை எதிர்கொள்ள நாம் தயார். அனைத்து ஊடக நிறுவனங்களும் இதற்கு எதிராக ஓரணியில் திரள வேண்டும். லசந்தவின் மரணம் ஒரு தனி நபரின் மரணம் மாத்திரமல்ல, அது முழு ஊடகத்துறையையும் மௌனிக்க செய்ய எடுக்கப்பட்ட முயற்சி. தேசிய மற்றும் சர்வதேச ஊடகங்கள், சிவில் அமைப்புகள் இந்த படுகொலையை கேள்விப்பட்டு பேரதிர்ச்சிக்குள்ளானது. உண்மையை வெளிப்படுத்துவதற்காக அவர் தனது ஊடக வாழ்வில் செயற்பட்டமையினாலேயே மரணம் அவரை பின்தொடர்ந்தது. அதனால்தான் அன்று லசந்தவின் புத உடலை சுற்றி பெருந்திரளான மக்கள் திரண்டனர். உலக சமூகம் இந்த கொலையை வன்மையாக கண்டித்தது. எமது ஊடக வலைமைப்புடன் மிகவும் நெருங்கி செயற்பட்ட நீங்கள் எமது துன்பங்களின் போதும் அருகில் இருந்தமையை மிகவும் கௌரவத்துடன் நினைவு கூறுகிறோம். குருநாகல் பேராயர் சாந்த பிரான்சிஸின் ராஜினாமா தொடர்பில் லப்பத் மாளிகையிலிருந்து அறிக்கையொன்று வெளியிடப்பட்டுள்ளது. கொழும்பு பேராயர் உயரருள் டிலோராஜ் ரஞ்சித் கனகசபை இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் ஆங்கிலிக்கன் திருச்சபை நாட்டின் சகல சூழ்நிலைகளிலும் ஐக்கியத்திற்காக விளங்கிய ஓர் அங்கமாக கௌரவமான வரலாற்றை கொண்டுள்ளதாக லம்பத் மாளிகையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 மறை மாவட்டங்களிலும் தெரிவிற்குட்பட்ட பேராயர்கள் சமூகங்களுக்கிடையில் நல்லிணக்கத்திற்காகவும் நாடளாவிய ரீதியில் திருச்சபையின் ஒப்புரவு பணியை தக்க வைக்கவும் செயற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் திருப்பணிகள் தொடர்பில், குறிப்பாக ஒப்புரவு தொடர்பில் கேன்டர்பரி பிரதம பேராயரின் பூரண ஒத்துழைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் லம்பத் மாளிகையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கோள் ஆரம்பம். கடந்த வாரம் பேராயர் சாந்தா அவர்கள் கேன்டர்பரிக்கு மேற்கொண்ட விஜயம் அவருடைய பேராயர் பதவி குறித்து பல மாற்று வழிகளை கண்ணோர்க்கவும், மேலும் திருச்சபைக்கு நன்மதிப்பை ஈட்டாத பல முறைப்பாடுகள் குறித்து கதைக்கவும், அதன் பேரில் அவர் தன்னார்வமாக பதவி விலகியிருக்கிறார் என்கிற விடயங்களில் தங்கியுள்ளது. ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பிலான குற்றவியல் குற்றம் ஒன்று இன்னும் தீர்க்கப்படாத நிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு காரணமாகும். அவருடைய மறைமாவட்ட நிலையற்குழு அவரை பதவி விலகுமாறு கோரிக்கை விடுத்ததை அடுத்து அவர் அதற்கு இணக்கம் தெரிவித்தார். மேற்கோள் முடிவு. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை முந்திக்கொண்டு வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் தயாராக இருக்கின்றது. தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம்.